கூடியிருக்கிறார். ஏன்னா அங்கப்பா அடுத்ததாக நமது கோட்டத்திற்கு எப்போதும் உற்சாகத்தை கொடுத்து கடின உழைப்பை விட தொழில்நுட்பமான புத்திசாலித்தனமான வேலை எப்படி செய்ய வேண்டும் என சொல்லி நம்மை தினந்தோறும் வழி நடத்தி செல்லும் நமது கோட்ட கண்காணிப்பாளரும் கட்டளை கலைஞை தபால் நிலைய அதிகாரி அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக அஞ்சல் துறையின் ஒரு வெற்றிகரமான மற்றும் நிறைவான மென்பொருளில் தங்களுடைய பணியை செவ்வன செய்ய இங்கு காத்திருக்கும் அனைத்து ஊழியர்கள்
கேட்டுக்கொள்கிறோம். துணை கண்காணிப்பாளர் திரு எஸ் பரமேஸ்வரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தேதியிலே நாம் ஒரு சீரும் சிறப்புமான ஒரு நிகழ்வை இந்திய அஞ்சல் துறையில் அடுத்தபடியான ஒரு நிகழ்வை இன்று நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வானது புதிய மேம்படுத்தப்பட்ட மென்பொருள் செய்தியை அறிமுகப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மேம்படுத்தப்பட்ட மென்பொருள் அஞ்சலியானது தென்மண்டல அளவிலேயே கன்னியாகுமரி கோட்டத்தில், அதுவும் நமது தக்கலை தலைமையகம்
அதில் கீழ் உள்ள துணை அஞ்சலகம் இளைஞர்கள் அனைத்திலுமே இன்றைய தேதியிலே நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை நமக்கு சீரும் சிறப்புமாக அறிமுகப்படுத்தி இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது தென்மண்டல நமதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது கோட்ட கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களை தக்கலை தலைமை அஞ்சலகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பு பெருமைக்கு கொண்டிருக்கிறோம். கூடியிருக்கும் நமது அஞ்சல் ஊழியர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நமது கன்னியாகுமரி கோட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் சாராம்சத்தை விளக்கி சிற்றுரையாற்ற நமது கோட்ட கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தென்மண்டல இயக்குனர் அவர்களுக்கு நமது கன்னியாகுமரி கோட்டத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் முகவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு ஏபிடி 2.0 இனாகிரேஷன் பார்க்கும்போது அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கான ப்ராசஸ்ன்றது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 15 நாளாக நம்மளுடைய ஊழியர்கள் நேரம் பார்க்காம ரொம்ப கடுமையான ஒரு உழைப்பு. அதனால் ஒவ்வொரு ஊழியருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய டேட்டா, ஏன்னா எங்கள் மீட்டிங்கில் கூட லாஸ்ட்டு சிபிடி ஹெச்ஓசி மதிப்புக்குரிய ராஜேந்திரகுமார் சார் சொன்னார். ஏன்னா இந்த ஏபிடி 2.0ங்கிறது எப்படின்னாப்பா மேலே நம்ம படங்களை பார்த்துக்கோம். ஹாலிவுட் படங்களில் 2 ஃப்ளைட்டில் பெட்ரோல் மாற்றுவாங்க, பெட்ரோல் ஃபியூல் மாற்றுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, 2 இன்ஜினை மாற்றுற மாதிரி, 2 பறந்துருக்க ஃப்ளைட்லேருந்து இன்ஜினை மாற்றுற மாதிரி, ஐடி 1.1லேருந்து ஐடி 2.1 மாறுது. அவ்வளோ டஃப்பான ஒரு ப்ராஜெக்ட். அதை இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம்னா அது ஒவ்வொரு ஊழியர்களுடைய சின்சியர் ஒர்க்கு. டைம் பார்க்காம ஏகப்பட்ட டேட்டா வேரியேஷன்ஸு ஒவ்வொன்றையும் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சண்டே கூட எல்லா ஊழியர்களும் இன்றைக்கி நம்மளுடைய கோட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் போனாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நேற்றும் அதே மாதிரி ஒரு ஹெக்டிக் டாஸ்க்கு இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஏபி 2.0 மைக்ரேட்டாக இருக்குது. அனைவருக்கும் கன்னியாகுமரி கோட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கன்னியாகுமரி கோட்டத்தில் அஞ்சல் கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இங்கே வருகை பொதுமக்கள் அனைவருக்கும் முகவர்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது ஒரு மிக சிறந்த நாள். போஸ்டர் ஹிஸ்டரியில் இது ஒரு அனதர் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 90களில் நம்ம கம்ப்யூட்டரைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. 90கள் இறுதியில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டரைசேஷன் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு வெவ்வேறு படிகளை நம்ம கடந்து இன்னைக்கு ஏபிடி 2.0 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கோம். கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஐடி 1.0 தான் நம்மளுடைய பணிகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் காலத்துக்கு ஏற்ற ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் கூட சிறு சிறு இன்னல்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிற வகையாக இந்த புதிய மென்பொருள் அப்டேட் இன்னைக்கு நம்ம தொடங்கியிருக்கோம். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஹெச்ஓஸ் இன்னைக்கு பண்ணுறோம். அதாவது நம்ம தென் சதன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் தக்காளி ஹெச்ஓ, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 35 சப் போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் 93 பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸில் இன்னைக்கு ரோல் அவுட் ஆகிருக்கு. அவர் செந்தில் அவர்கள் சொன்னது போல இதுக்காக கடுமையாக உழைத்தது யாருன்னா நம்ம ஊழியர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலமாகவே இது 2 பேருக்கு பயன் தரக்கூடியது. ஒன்று கஸ்டமருக்கு, இன்னொன்று நம்மளுக்கும் கூட. ஏன்னா இன்டர்னல் கஸ்டமர்னு சொல்லுவோம். இந்த ஊழியர்கள் நம்ம இன்டர்னல் கஸ்டமர்ஸ். அவர்களோட ஒத்துழைப்பு கடந்த 3 மாதமாக அதிகம். ஏன்னா எல்லா ஹைதராபாத்லையும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் சர்க்கிள் இருந்ததுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகள் பார்க்காம நம்ம ஊழியர்கள் வேலை பார்த்ததோட விரைவு தான் இன்றைக்கி நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை செயல்படுத்த முடியுது. அதே மாதிரி அவர் செந்தில் சொன்னார், நம்ம கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணலாம் சார் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை வேண்டாம், இப்போ தான் வெற்றி பெற்றதுக்கப்புறம் தான் கொண்டாட்டம் இருக்கணும். அதனால் நம்ம முதல்ல அதை சரியாக வேலை பார்க்குறாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் கொண்டாட்டம் இருக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணி 2 பேருக்கு கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு இல்லை, அவங்க கியூஆர் கோட் பேஸில் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும். முன்னாடி கியூஆர் கோடோட டிஜிட்டல் பேமெண்ட்லாம் இல்லை. இப்போ நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க
அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அது இருக்குது. இன்னொன்று வந்து ஓடிபி பேஸ்டு டெலிவரி. நீங்கள் வந்து டெலிவரி பண்ணும்போது ஓடிபி வச்சு அது மூலம்னா இவருக்கு தான் டெலிவரி செய்கிறோமா அப்படிங்கிற ஓடிபி பேஸ்டு டெலிவரி, ஈவன் ஜிபிஎஸ் பேஸ்டு டெலிவரி, இது எல்லாமே இதில் வந்து புதுவிதமான சரத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்ந்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஇபிடி, இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பிரைவேட் ஆட்களுடைய பங்களிப்புடன் நடந்தது. இது வந்து பெரும்பாலும் இன்னும் சிஇபிடின்னு சொல்லக்கூடிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய நம்ம ஊழியர்களை மட்டுமே வைத்து தொழில்நுட்ப வழியில் செயல்படைய அந்த அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பின் விளைவாக இந்த மென்பொருள் வந்து இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. அது வந்து ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க பெரும்பாலும் போய் பார்த்தீங்கன்னா பிஏ லெவல் தான், இன்ஜினியர்ஸ் கிராஜுவேட்ஸ் தான் அவங்க வந்து இதை மேம்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மேலும் வந்து இதுக்கு சிஇபிடியோட ஒத்துழைப்பு, இந்த ஊழியர்களின் ஒத்துழைப்பு, பொதுமக்களின் ஒத்துழைப்பு, இங்கே வந்து முகவரின் ஒத்துழைப்பு மற்றும் அனைத்து பத்திரிகை நண்பர்களின் ஒத்துழைப்போட மென்மேலும் இது வளர்ச்சி அடைந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி, பெரிய நன்றி. இன்று நமது தக்கலை தபால் நிலையம், பிபிசி மற்றும் அவர்களுடன் இணைந்த 35 துணை அலுவலகங்கள் மற்றும் 93 கிளை அஞ்சல் அலுவலகங்கள் இந்த புதிய சாஃப்ட்வேர் ஐடி 1.0 இருந்து ஏபிடி 2.0க்கு வெற்றிகரமாக மைக்ரேட் ஆகியிருக்கிறது. இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்விற்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்வை துவக்கி வைத்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தென் மண்டல அஞ்சல் துறை இயக்குனர் அவர்களுக்கு கன்னியாகுமரி அஞ்சல் கோட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இங்கு வாழ்த்துறை வழங்கி இந்த மென்பொருள் மாற்றத்திற்கு அயராக தனது பங்களிப்பை நல்கி அமர்ந்திருக்கும்